ப்ரெக்னென்சி டைமில் என்கிட்ட கேட்குறது எல்லாமே ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸசைசஸ். என்கிட்ட கேட்குறதுலேயே எனக்கு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியப்படுத்துகிற ஒரு கேள்வி என்னன்னா, வாக்கிங் போகலாமா? என்னங்க இது? நான் உனக்கு இப்போ வீல் சேர்லையா வந்தீங்க? நான் ஆனால் பிலீவ் பண்ணுறதெல்லாம் நம்மளோட ஓல்டஸ்ட் ஸ்டைல் ஃபார்மேட் தான் இந்தியன் டாய்லெட். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்குது? அண்ட் டியூரிங் த ஸ்ட்ரெச்சு இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்காரும் போது ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து மெயின்டைன் ஆகணும். ப்ரெக்னென்சி டைமில் வந்து லோவர் பாடியை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதும், நார்மல் டெலிவரி ஆகிடும்னு எல்லாரும் ஒரு மித்து மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. எஸ் மேம், ஏன் நடக்கணும்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் எங்கேயுமே நடந்து போய் எதுவும் வாங்குறது இல்லையா? நம்ம எத்தனை பேர் குழந்தைய வந்து நம்ம நெஞ்சில் தட்டி தூங்க வைக்கிறோம்? இப்படி மதர் அண்ட் அந்த பேபி டச் இருந்தால் தான் மதருக்கு சிக்னல் டு த பிரெயின் நடக்கும். ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கே வந்து இவ்வளவு பக்குவம் இருக்கும் போது நம்ம ஏன் வந்து தனிச்சு பிரித்து வச்சு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம், அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம், கேட்டால் இவங்களுக்கு ஏசி வேணுமா, அவங்களுக்கு ஏசி வேண்டாமா? இதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். ஹலோ மக்களே, நான் அனு, என் கூட டாக்டர் சுகன்யா மேம் கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. ஹலோ மேம். ஹலோ அனு, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ் மேம், உங்களுக்கு எவ்வளவு லவ் வருது அப்படின்றது டே டு டே வந்து நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், நீங்களுமே அதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எந்த அளவுக்கு உங்களுக்கு லவ் வருதோ அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய பேர் அவங்களோட பெயினையும் சொல்றாங்க. மேம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு நிறைய சொல்றாங்க. அது நீங்களுமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கும் உங்க இதுலயுமே எனக்கு வந்து நீங்க என்கிட்ட பர்சனலாவே நீங்க என்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட சொன்னீங்க. கமெண்ட் செக்ஷன்ல வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் டவுட்ஸ்லாம் கிளாரிஃபை பண்ணுங்கன்ட்டு. எனக்கு என்னோட கமெண்ட் செக்ஷன்லேயுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஆனும் அதை இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அது காமன்லி ஃபேஸ்டு. ஓகே, ப்ரெக்னென்சி டைமில் என்கிட்ட கேட்குறது எல்லாமே ப்ரெக்னென்சி டைமில் எக்ஸசைசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஆமாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம்? அதில் என்கிட்ட கேட்குறதுலேயே எனக்கு ரொம்ப அதிசயமாக ஆச்சரியப்படுத்துகிற ஒரு கேள்வி என்னென்னா, வாக்கிங் போகலாமா? இதுக்கு நீ ஏன் பதில் சொல்ல? நான் உனக்கு இப்போ வீல் சேர்லையா வந்தீங்க? சரி, வாக்கிங் என்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் ஆக்கணும்? எனக்கு அதுவே தெரியல. நடக்கிறதுங்கிறது இயல்பிலையும் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். அதை தாண்டி எக்ஸசைஸுங்கிறது அடுத்த நகர்வு. அது எக்ஸசைசஸ் வந்து நார்மல் டெலிவரிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா கூகுளில் இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுங்கிறாங்க. நான் ஆனால் பிலீவ் பண்ணுறதெல்லாம் நம்மளோட ஓல்டஸ்ட் ஸ்டைல் ஃபார்மேட் தான் இந்தியன் டாய்லெட். இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் இந்தியன் டாய்லெட் இருக்குது? இல்லை. ஸோ நான் ஸ்குவாட்ஸை நான் பழக்கி விட்டுறேன். ஸ்குவாட்ஸ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஹிப் போனை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஸ்குவாட்ஸ் ஹிப் போனை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பெல்விக் போன் புஷ் ஆகும்போது உங்களுக்கு அவங்க புஷ் பண்ணுற போது எந்த ஸ்ட்ரெச்சஸும் உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக தெரியாது. ஸோ இதுதான் அந்த ஒரு சீக்ரெட்டே. ரெண்டாவது சப்ளங்கால் போட்டு உட்காருங்க. அதே மாதிரி நம்ம சமணம் போட்டு உட்காரும் போது நீங்களே யோசிச்சு பாருங்க, இப்படி இங்கே இவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்கீங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக வந்து யூல் ஃபீல் லைக் அந்த ஸ்ட்ரெச் வந்து நார்மலாக நம்ம அதுக்கு மெனக்கிடணும்னு அவசியமே கிடையாது. அண்ட் டியூரிங் த ஸ்ட்ரெச்சு இந்த மாதிரி சமணங்கால் போட்டு உட்காரும் போது ப்ரீத்திங் பேட்டர்ன் வந்து மெயின்டைன் ஆகணும். அதுதான் அங்கே கீ. நம்ம என்னன்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து லோவர் பாடியை மட்டும் ஸ்ட்ரென்தன் பண்ணால் போதும், நார்மல் டெலிவரி ஆகிடும்னு எல்லாரும் ஒரு மித்து மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு டோட்டல் பாடியுமே வி ஹாவ் டு பி ஃபிசிக்கலி ஃபிட்டு. அப்போ தான் வந்து நமக்கு ஒரு ஃபிசிக்கல் எனர்ஜி இருக்கணும். அதை தாண்டி ஒரு மென்டல் ஸ்டாமினா இருக்கணும். அதுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் வேணும், ஹஸ்பண்ட் சப்போர்ட் வேணும். அந்த விமன் வந்து செல்ஃபாக அந்த மதர் ஷுட் பிலீவ். இந்த மாதிரி நம்ம வந்து செல்ஃப் பிலீஃப் இருக்கணும், நம்மளால முடியும் அப்படிங்கிறது. பெயினை பார்த்து என்னைக்கு நம்ம பயப்படணும் தேவையே இல்லை. ஸோ இதெல்லாமே நம்ம அட்டென்ட் பண்ணாலே ஐ திங்க் இந்த எக்ஸசைஸுங்கிறது நம்ம பெரிய அளவில் கொண்டு போக தேவையில்லை. எஸ் மேம், ஏன் நடக்கணும்னு கேட்டிருப்பாங்க அப்படின்னா, இப்போ நான் எங்கேயுமே நடந்து போய் எதுவும் வாங்குறது இல்லையே, சர்ன்னு ஒரு பைக்கு காருன்ற மாதிரி போயிடுறாங்க. அதனால நடக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். நான் இப்படி யோசிக்கல, நடக்கிறது ஏன் ஒரு எக்ஸசைஸாக கேட்குறாங்க அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். கரெக்ட். உங்களுக்கு ஒரு கமெண்ட்ல நீங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் ஏதாவது நீங்க என்கிட்ட கேட்கணும்னு வச்சிருக்கீங்களா? எஸ் மேம், என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஒரு லேடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அவங்களோட பிரஸ்ட் மில்க் வந்து செக்ரேட் ஆகிறதுக்கு வந்து பெஸ்ட் ப்ரைட் வாங்கியிருக்கேன், அது ஓகேவா, அதை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எது? பிரஸ்ட் பேடு. ஓகே, இது வந்து எக்ஸஸ் பிரஸ்ட் மில்க் லீக்கேஜுக்கு அதுதானே நீங்க என்கிட்ட கேட்குற கேள்வி. இஃப் ஐம் நாட் ராங். வெளியே வந்து பால் வந்து வடிகிறது
காமிக்காம ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக அவங்க ஒர்க் பண்ண போது அவங்க மில்க் வந்து வீட்டிலேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட் ஆஃப் மதர்ஹுட் வரும்போது பால் சுரக்கிற ஹார்மோன் ஆட்டோமேட்டிக்காக பிரெயினுக்கு சிக்னல் கொடுத்து இல் ஸ்டார்ட் லீக்கிங் மில்க். ஸோ இந்த பிரெஸ்ட் பேட் வைக்கிறாங்கங்கிறீங்க இல்லையா, இட் வில் நாட் பாதர் ஆக்சுவலி இதை தாண்டி நான் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்னு நீங்கள் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், பிரெஸ்ட் மில்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு டிப்ஸ். இது அடுத்து எங்கிட்ட கேட்குறது, லாக்டேஷன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் லாக்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை பேர் குழந்தைய வந்து நம்ம நெஞ்சில் தட்டி தூங்க வைக்கிறோம். டிசைனாக தொட்டில், அழகழகா தொட்டில், அப்புறம் இந்த குஷன் போல் ஒரு மெத்தை, அந்த மெத்தைக்குள்ளார ஒரு ஜிப்புக்குள்ளார குழந்தை, அப்புறம் இப்போ என்னென்னா என்ன ஆடட் என்னென்னா அந்த ஜிப்புக்கு மேலே ஒரு மஸ்கிட்டோ நெட்டு வேறு. அம்மாவுக்கும் குழந்தைக்கும் சும்மா பார்த்தாவது பரவாயில்லையே நான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டா, இப்போ அதுக்கும் நடுவில் வலைக்கு மத்தியில் உட்காந்துருக்குது குழந்தை. இப்படி மதர் அண்ட் அந்த பேபி டச் இருந்தால் தான் மதருக்கு சிக்னல் டு த பிரெயின் நடக்கும். அதனால தான் அந்த கங்காரு கேர், நீங்கள் கங்காரு பார்த்தீங்கன்னா அந்த வயிற்றுலேயே நினச்சி வச்சுக்கோம். நம்மளோட மங்கீஸ் பார்த்துக்கோங்க, குரங்கு குட்டி கூட அம்மா கிட்ட கொணக்கையிலே உட்காந்துருக்கும். ஸோ நம்ம மட்டும்தான் இப்படி அதாவது 5 அறிவு இருக்கிற மிருகங்கள்னு கூட நான் அவங்களாம் சொல்ல மாட்டேன். 5 அறிவு ஜீவராசிகளுக்கே வந்து இவ்வளவு பக்குவம் இருக்கும் போது நம்ம ஏன் வந்து தனிச்சு பிரித்து வச்சு தூங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம், அவங்க இருக்கிறதுக்கு ஒரு இடம், கேட்டால் இவங்களுக்கு ஏசி வேணுமா, அவங்களுக்கு ஏசி வேண்டாமா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கணும். குழந்தைய வந்து நாங்கள் அதனால தான் குழந்தை டெலிவரி ஆன கொஞ்ச நேரத்துலேயே குழந்தைய வந்து நெஞ்சில் கிடத்துறது. ஸோ மாரில் கிடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகதான் செய்யும். மேம் அதுக்கு டிப்ஸ் ஏதாவது இருக்கா மேம் பிரெஸ்ட் மில்க் இன்க்ரீஸ் பண்றதுக்கு? கண்டிப்பா. நம்ம டச்சுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, மதர் அந்த பேபி டச்சு, அதை மீறி அவங்க சாப்பிட்றது என்னன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. நார்மல் ஒரு தடவை ஃபீட் பண்ணும் போதும் எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு நம்ம வாட்டர் இன்டேக் 3 லிட்டர்ஸ் 8 கிளாஸ் வாட்டர் நம்ம குடிக்க சொல்கிறோம். வாட்டர் தான் இன்றைக்கி நம்ம குடிக்கிற, நம்ம சாப்பிட்றது தான் பாலாக தொடர்ந்து வெளில வரும். அப்போ நம்ம ஃபுட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகள் செலக்ட் பண்ணணும். இதுதான் அதுதான்ட்டு இல்லை, எது மந்தம் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு நல்ல 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 காய்கறிகள் நம்மக்கிட்டே இருக்குது, அதெல்லாம் சாப்பிடுங்க. கீரை வகைகள், முளைக்கீரை, அரைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இதெல்லாம் பாலுக்கு அப்படியே கொட்டும். அதெல்லாம் நீங்கள் வந்து விட்டுட்டு அதுக்கு தனியாக பவுடர், இதுக்கு தனியாக பால் சுரக்கிறதுக்கு மாத்திரை, இந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் ஆகிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தாண்டி இன்னைக்கு நான் வெஜிடேரியனில் பார்த்தீங்கன்னா மீனில் பொடி மீனுக்கு அவ்வளவு பவர் இருக்குன்னு இந்த பால் சுரக்கிறதுக்கு. சுறா மீன் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று, பால் சுறானா அதுக்கு பேரே பால் சுறா தான். பட் எத்தனை பேருக்கு தெரியும் மத்தி மீன், அதாவது நம்ம ஊரில் சொன்னால் கவலை மீன் சொல்கிறது, மத்தி மீனுக்கு அவ்வளோ 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 அந்த நியூட்ரிஷன் இருக்குது மத்தி மீன். அதுக்கப்புறம் இந்த நெய் மீனுன்னு சொல்கிறது, அது இங்கே நெய் சுருமன்னு சொல்கிறது, நெய் மீன். இந்த சின்ன சின்ன பொடி மீன்களில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸே வந்து மில்கை நல்லா ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து மில்க்குக்குன்னு ஜென்ரலாகவே நம்ம இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நம்ம கொண்டு போகலாம். இயற்கையோட நம்மளோட இருக்கிற கல்ச்சரில் வாழ்ந்துட்டு போயிடலாமே. இன்னைக்கு நித்த நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷத்தை அனுபவிக்கலாம். இன்னைக்கு என்னை எத்தனை பேர் எவ்வளோ முகம் தெரியாத மனிதர்கள் அத்தனை பேர் என் மீது அன்பு காட்டுறீங்க. அந்த அன்புக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேயர்களுக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ அனு. பாய். பாய்.